பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெஃப்ட் ஓவர் ரைஸ் தோசை. மத்தியானம் சமைச்ச சாப்பாடு மிச்சமாயிருச்சு அப்படின்னா நைட்டு அதை எப்படி டிஃபனுக்கு யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லெஃப்ட் ஓவர் ரைஸ் தோசை பண்ணுறதுக்கு என்கிட்ட 1 கப் லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருக்குது. இந்த ரைஸ் வந்து நான் மத்தியானம் ப்ரிப்பேர் பண்ணது, சாப்பிட்டது மிச்சம் போக நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த தோசை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதே மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் அவல் சேர்த்துக்கோங்க. அவல் சேர்த்துக்கிறதுனால இந்த தோசை நல்லா சாஃப்டாயிரும். 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ அரைக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இன்ஸ்டன்ட் தோசையோட பேட்டர் ரெடி பண்ணலாம். இப்போ நம்மளோட அரிசி நல்லா நம்ம அரைச்சிட்டோம். இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். நம்ம தோசை மாவுக்கு எப்படி மாவு கரைப்போமோ அதே மாதிரி இப்போ நம்ம கரைச்சிக்க போகிறோம். கொஞ்சம் நான் இதை திக்காக எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதை கன்சிஸ்டன்சி காட்டுறதுக்காக கொஞ்சம் நடுவில் நறுன்னு இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, தோசைக்கு நல்லா தான் இருக்கும். ஒரு பவுலில் இந்த மாதிரி இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அரிசி, அவல், தயிர் போட்டு நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம். ஸோ இந்த பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணி நான் இதில் ஊற்றிக்கிறேன். இதுக்கப்புறம் இதுக்காக நான் 1 கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இப்போ இதில் நம்ம ரவை சேர்த்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட வறுத்த ரவை இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த பேட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நம்ம தோசை ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். உங்களுக்கு புளிப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் நீங்கள் தயிர் கூட இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். புளிப்பு இதில் சேர்க்கறதுனால உங்களுக்கு தோசையில் நல்ல ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்மளோட தோசை பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் நான் 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 4-5 மிளகு சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேட்டரில் நான் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றதுனால நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா அதில் கருவேப்பிலை, பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் அரிசி எடுத்திருக்கீங்களோ அந்த கப்பில் 3/4 கப் இதில் கோதுமை மாவு சேர்த்துக்கணும். கோதுமை மாவு சேர்த்துட்டு லம்ஸ் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 10லேருந்து 15 நிமிஷம் இதை நீங்கள் மூடி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்ம தோசை சுட போகிறோம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா இப்போ நம்ம தோசை ஊற்ற போகிறோம். தவா நல்லா சுட்டுருச்சு. இந்த தோசை கொஞ்சம் நான் சின்ன சைஸாக தான் ஊற்ற போகிறேன். ரொம்ப மெலிசாக அது இழுக்க வராது. கொஞ்சம் லைட்டாக அது தடிமனாக தான் வரும். அதனால மாவு ரொம்ப இழுக்க வேண்டாம். இப்போ இது 4 பக்கமும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ இந்த தோசைக்கு நான் கேரட் கொஞ்சம் துருவி வச்சுருந்தேன். ஸோ அதை இதில் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம், முட்டை சேர்த்துக்கலாம். வெறும் உங்கள்கிட்ட உருளைக்கிழங்கு இருக்குது அப்படின்னா அது கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வைக்க போகிறோம், மூடி வச்சு. யூஸ்வலாக வேகிற தோசையோட இது கொஞ்சம் டைம் ஆகும். அதனால தான் இதை நம்ம மூடி வச்சு வேக வைக்கிறோம். ரொம்ப இது கிறிஸ்பியாகவும் ஆகாது. நம்ம இதில் அவல் சேர்த்துக்கிறதுனால இது நல்லா சாஃப்டாக இருக்குமே தவிர கிறிஸ்பியாக ஆகாது. இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டோடனே ஃப்ளேம் லோ பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம கேரட் சேர்த்துருக்கிறதுனால கருகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்மளோட தோசை 2 பக்கமே நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை டின்னர் ரெசிபியோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது மதியம் செஞ்ச சாப்பாடு நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது. அட் த சேம் டைம் ஈஸியாக நம்ம ஒரு டின்னரோ பிரேக்ஃபாஸ்ட்டோ இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதே மாதிரி என்கிட்ட இருக்கிற பேட்டரில் நான் 2 கேரட் தோசை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இதுக்கு சைட் டிஷ்க்கு நான் வேர்க்கடலை சட்னி இன்றைக்கி அரைச்சிருக்கேன். லெஃப்ட் ஓவர் ரைஸ் தோசைக்கு நான் வேர்க்கடலை சட்னி திக்காக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த லெஃப்ட் ஓவர் ரைஸ் தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.